ஒரு சின்ன விதை, ஒரு பெரிய விசுவாசம். ஃபெய்த் சீட்ஸுக்கு வரவேற்கிறோம். ஒரு அந்நிய தேசம், ஒரு விசுவாசமான மனிதன், அவனை நிறுத்த முடியாத ஒரு நம்பிக்கை. இந்த கதை தானியேல், கடவுளை விட்டு ஒருபோதும் விலகாத மனிதன். தானியேல் பாபிலோன் ராஜ்யத்தில் ஒரு முக்கிய பொறுப்பிலிருந்தான். அவன் ஞானமும் நேர்மையும் அனைவருக்கும் பிடித்தது. ஆனா சிலருக்கு அது பொறாமையாக மாறியது. அவர்கள் சொன்னார்கள், தானியேலை குற்றம் சொல்ல அவனுடைய விசுவாசத்தைத் தவிர வேறு வழி இல்லை. அவர்கள் ஒரு சூழ்ச்சி செய்தார்கள். 30 நாட்கள் ராஜாவைத் தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. இந்த கட்டளையை கேட்டதும் தானியேல் பயப்படவில்லை. அவன் தினமும் செய்தது போல ஜன்னலைத் திறந்து கர்த்தரை நோக்கி ஜெபித்தான். சட்டம் மாறினாலும் தானியேலின் நம்பிக்கை மாறவில்லை. ராஜா துக்கப்பட்டார், ஆனா சட்டம் மாற்ற முடியவில்லை. தானியேல் சிங்கங்களின் குகைக்குள் தள்ளப்பட்டான். ராஜா சொன்னார், நீ நம்பும் உன் கடவுள் உன்னை காப்பாற்றுவாராக. அந்த இரவு கர்த்தர் ஒரு தேவதையை அனுப்பினார். சிங்கங்களின் வாயை மூடினார். தானியேல் பாதுகாப்பாக இருந்தான். காலையானதும் ராஜா ஓடி வந்தார். தானியேலே, உன் கடவுள் உன்னை காப்பாற்றினாரா? தானியேல் சொன்னான், ஆம் ராஜாலே, என் கடவுள் என்னை காப்பாற்றினார். அந்த நாளிலிருந்து ராஜாவே கர்த்தரை மகிமைப்படுத்தினார். இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது, விசுவாசம் சோதிக்கப்படும். ஆனா கடவுள் விசுவாசியை ஒருபோதும் விட்டுவிடமாட்டார். உயரம் முக்கியமில்லை, பலம் முக்கியமில்லை. கடவுளை நம்பும் இதயம்தான் எல்லாவற்றையும் மாற்றும். நீங்க யாராயிருந்தாலும் கடவுள் உங்களையும் பெரிய காரியங்களுக்கு பயன்படுத்த முடியும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபெய்த் சீட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய அழகான பைபிள் கதைகளோட மீண்டும் சந்திப்போம்.